ஒரு பஸ் ஒன்று நிற்கிது. பஸ்ஸை சுற்றி எக்கச்சக்கமான ஆக்கள், பெரிய அடிப்பொடி சண்டை மாதிரி இருக்கு. என்ன விஷயம் பார்க்க போனா ஒரு பக்கம் சிரிப்பு வந்தாலும் கொஞ்சம் சீரியஸான விஷயம்தான். என்ன நடந்திருக்குண்டா, இப்போ எனக்கும் இது போல வந்து நடந்திருக்கேன்டா. இந்த பஸ்ஸில் ஏறினா இந்த ஒரு 5 ரூபா 10 ரூபா சில நேரத்துக்கு கூட எடுத்துருவாங்க. அப்படியே வந்து சரியாக காசு எடுத்தா கூட ஒரு 10 ரூபா 20 ரூபா வந்து பேலன்ஸ் இல்லை, இறங்கும் போது தருவோம்னு சொல்லுவாங்க. நான்லாம் யோசிக்கிறேன், நான் தருவாங்களா தரமாட்டாங்களோ அப்படின்லாம் வந்து யோசிக்கிறது. ஆனால் அதே போல் ஒரு சீரியஸான ஒரு விஷயம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கு. என்னண்டா, ஒரு இளைஞர் ஒருத்தர் பலாலிக்கோ எங்கோ யாழ்ப்பாணத்துல இருந்து எங்கேயோ பலாலிக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து ஒரு பேருந்து ஒன்று போகுது. அதில் திருநெல்வேலி ஒரு சாப்பாட்டு கடையில் ஒரு இளைஞர் ஒருத்தர் ஒரு பஸ்ஸில் ஏறுறார். அந்த பஸ்ஸில் ஏறும்போது பலாலி சந்தின்ற ஒரு இடத்துக்கு வந்து டிக்கெட் எடுக்கிறேன். அப்போ 100 ரூபா வந்து அவர் கொடுக்க அப்போ என்ன நடக்குதுன்னா, பேலன்ஸ் வந்து 10 ரூபா வந்து இறங்கும் போது தாரனுண்டு அந்த நடத்துனர் அதில் டிக்கெட் உடைக்கிறவர் வந்து சொல்லியிருக்கிறார். அப்போ இவர் என்ன சொல்லியிருக்கிறேன்டா, ஏறினவர் 70 ரூபா தானே, நீங்கள் என்ன 100 ரூபா எடுக்கிறீங்கன்ட்டு அந்த இளைஞர் வந்து ஏறின இளைஞர் வந்து டிக்கெட்டை கொடுத்து வாங்கினவர் வந்து முரண்பட்டிருக்கிறார். அப்போ அந்த நடத்துனர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் வந்து அனாவசியமாக மக்கள்கிட்ட காசுகளை வந்து வசூலிக்கணும், அந்த மாதிரியான தேவைகள் எங்களுக்கு இல்லை. உங்களுக்கு சந்தேகம் உண்டா, கதவு கண்ணாடி பக்கமாக வந்து விவரங்கள் நான் போட்டிருக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்கள்னு இருக்காங்க. அப்போ அவர் கொஞ்சம் முரண்பாடலையே வந்து காசு கொஞ்சம் கூட தான்ட்டு முரண்பட்டுட்டு வந்திருக்கிறார் போல. அப்படியே வரும்போது கோண்டாவில் பக்கம் வரும்போது மறுபடியும் அது வாக்குவாதமாகி, அதில் வந்து அதுக்கு முதலே வந்து வாக்குவாதமாகி அடிபுடி சண்டை வந்திருக்குது. அந்த பேருந்துலேயே வந்து அடிபுடி சண்டை வந்திருக்குது. அப்போ மக்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அடிபுடி சண்டை, வாய் தக்கம் இதெல்லாம் நடந்திருக்குது. ஸோ இப்படியெல்லாம் நடந்த ஒரு வழியாக கோண்டாவில் கிட்டத்தட்ட வரும்போது போல இருக்கு. அதில் மறுபடியும் அந்த கைகலப்பாகி நடத்துனர் அவருக்கு வந்து முரண்பட்டு அந்த டிக்கெட் அந்த பேருந்துல பயணம் செய்கிற அந்த நபர் அவர் வந்து கடுமையாக வந்து நடத்துனருக்கு தாக்கி இருக்கிறார். நடத்துனர் வந்து பேருந்துல இருந்து கீழே விழுந்துட்டே இருந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காவல்துறையினுடைய தரப்புல இருந்து செய்தியாக வெளியே வந்திருக்குது. ஸோ அதன் பிறகு வந்து பெரிய வாக்குவாதமாகி அந்த பஸ் மேல நிறுத்தி எக்கச்சக்கமான ஆட்கள் சுற்றி இருக்கிறாங்க. அப்போ நானும் அந்த காணொலியை பார்க்கும்போது இவ்வளோ சட்டமா இருக்குது. இப்போதானே கொஞ்ச நாளைக்கு முதல் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு பெரிய வாழ்வெட்டு சம்பவம், உயிரிழந்தாங்க, அதை கதைச்சேன். அதே விஷயத்தை திரும்பியும் காய்ச்சினாங்க, அவங்களையும் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அதை தப்பிச்சு போறதுக்கு ஜெயிலுக்கு பயங்கரமான திட்டமெல்லாம் போட்டு எக்கச்சக்கமான பயங்கரமான மிரட்டலான விஷயமெல்லாம் கதைச்சிருக்கிறேன். மறுபடியும் யாழ்ப்பாணத்தில் எதுவும் பெரிய சிக்கலான சம்பவம் எதுவும் நடந்துட்டோ அந்த மாதிரி யோசிச்சா பார்க்க அப்படித்தான் இருந்தது. அதன் பிறகு பார்த்தா அது என்ன ஏதுன்னு பார்க்க போகும்போது தான் இது வந்து டிக்கெட் பிரச்சனை. இது வந்து 10 ரூபா. இப்போ எங்களுக்கு வந்து சில நேரத்துக்கு இது கொஞ்சம் முஸ்பாத்தியாக இருக்கலாம், சில நேரத்துக்கு நாங்கள் பெரிய அளவுக்கு சீரியஸாக எடுக்காமல் இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே 5 ரூபாவோ 10 ரூபாவோ அது சில நபர்களுக்கு வந்து பெரிய காசு தான். அது வந்து நாளைக்கு வந்து பஸ்ஸில் வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். அப்போ இப்படி வந்து கைகலப்பாகி பிரச்சனையாகி வந்து பெரிய சண்டையாக இருக்குது. அப்போ கடைசியாக கோப்பாய் போலீஸ் நபர்கள் வந்திருக்கிறாங்க அந்த இடத்துக்கு, சம்பவ இடத்துக்கு வந்து என்ன பிரச்சனை ஏது அப்படின்னு அவங்க பார்க்கும்போது அவங்களும் பெரிய பிரச்சனையோட நினைச்சிருப்பாங்க, அவங்களுக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கும். எப்படின்றால் இது வந்து டிக்கெட் பிரச்சனை. இப்போ எனக்கு வந்து உண்மையாகவே வந்து பெரிய ஒரு சீரியஸ் வராமல் ஒரு ஏதோ ஒரு இது மாதிரி தான் இருக்குது. ஆனால் உண்மையாகவே அந்த சூழ்நிலை பெரிய அளவுக்கு அடிப்பொடி சண்டை அளவுக்கு வந்து அந்த பயணி வந்து கடைசியில் வந்து காவல்துறை அதெல்லாம் விசாரித்து என்ன ஏதுன்னு பார்த்து அந்த பயணியை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் நாளைக்கு நினைக்கிறேன் நாளைக்கோ எப்படியோ அந்த நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்த போகிறாங்க. அப்போ ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட நீதிமன்றம் வரைக்கும் சிறைச்சாலை வரைக்கும் பெரிய அளவுக்கு போலீஸ் கைது பண்ணுற அளவுக்கு ஒரு டிக்கெட் பிரச்சனை பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா மாறி போயிருக்குது. அதனால இப்போ இது வந்து நான் இவ்வளவு நேரமும் கதைச்ச விஷயம் காவல்துறை விசாரித்து உத்தியோகபூர்வமாக வெளியே வந்திருக்கிற விஷயம். இப்போ நம்ம கொஞ்சம் மனசராக கொஞ்சம் ஜெனிவனாக கதைப்போம். உண்மையாகவே சில நேரத்துக்கு அந்த நடத்துனர் மேலே தவறுகள் இல்லாமல் இருக்கலாம், அந்த பயணி மேலே தவறு இருக்கலாம். சில நேரத்துக்கு வந்து பயணி மேலே தவறு இல்லாமல் நடத்துனர் மேலே தவறு இருக்கலாம். ஆனால் சாதாரணமாக நாங்கள் வந்து இப்போ நான் கண்ண நாளாயிருச்சு, மாதக்கணக்காயிருச்சு பேருந்தில் போய் பஸ்ஸில். ஆனால் போகும்போது கூடுதலாக இருக்கிற சிக்கல் என்னென்னா, இந்த ஒரு 100 ரூபா கொடுத்தோம்னால் 10 ரூபா மீதி இருக்கும். அந்த 10 ரூபாய் இறங்கும் போது சில்லறை இல்லை தருவோம்னு சொல்லுவாங்க. சில நேரத்துக்கு வந்து நாங்கள் வந்து வாங்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாமே இறங்கிடுவோம். அதனால ஒன்று நாங்கள் வந்து சில்லறையாக காசு வச்சுக்கொள்ளணும், இல்லைண்டா அதை அவங்களாவது கொஞ்சம் உணர்ந்து கொடுக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் சில நேரத்துக்கு வந்து நடந்தால் நாங்கள் கடந்து போயிடுவோம். ஆனால் சில நபர்கள் பாருங்கள், இந்த நபர்லாம் வந்து கடந்து போகாமல் அவர் வந்து அந்த பிரச்சனை மட்டும் இல்லை
அந்த டிக்கெட் வந்து கூடுதலாக எடுக்கிறாங்கன்ற பிரச்சனையும் வந்து இதில் முரண்பாடாக வந்துருக்குது. ஸோ இதில் உண்மையாக யார் மேலே தவறு யார் மேலே தவறு இல்லை அப்படின்றது வந்து நாங்கள் நேரடியாக பார்க்கல. ஆனால் காவல்துறை விசாரித்து அந்த நபர் அந்த பயணியை தான் முரண்பட்டிருக்கிற டிக்கெட் நீங்கள் கூட விற்கிறீங்க கூட எடுக்கிறீங்க இந்த மாதிரிக்கு முரண்பட்டு கொஞ்சம் அடிப்படை விஷயங்களுக்கு ஈடுபட்டிருக்கிறேன் கைது பண்ணியிருக்கிறான். ஆனால் நான் என்ன சொல்லுவேன் என்றால் எதுவாக இருந்தாலும் சண்டை பிடிக்காம பிரச்சனைகளை செஞ்சு கொள்ளாமல் பேசி தீர்த்து கொள்வது தான் நல்ல. ஆனால் இப்போ இன்னொன்று அரசாங்கம் வந்து இப்போ சில நாட்களுக்கு முதல் தான் ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பேருந்துகளில் வந்து எங்களோட ஏடிஎம் விசா கார்டு மூலம் வந்து நாங்கள் டிக்கெட்டுகளில் வந்து உடைச்சு கொள்ளலாம், காசு தான் கட்டாயம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருந்தாங்கன்ற ஒரு அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அப்போ இன்னும் வந்து நடைமுறைக்கு வரல. இப்போ இந்த பிரச்சனையை பார்க்கும்போது அந்த விஷயம் இன்னும் நடைமுறைக்கு வர இல்லை. அதே சமயத்தில் அந்த பிரச்சனையை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்தது என்றால் பெரிய ஏதோ வாழ்வெட்டு சம்பவம் பெரிய சிக்கல் போல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல அந்த மாதிரி தான் நான் யோசித்தேன். ஆனால் அதை பார்க்க போகக்குள்ள 10 ரூபாய் காசு பேலன்ஸ் தர இல்லை, இன்னொன்று வந்து 70 ரூபாய் டிக்கெட் எடுக்க வேண்டிய இடத்துல 90 ரூபாய் 100 ரூபாய் அதிகமாக எடுக்கிறீங்களென்ற ஒரு பிரச்சனை தான் கைகலப்பாகி பெரிய அளவுக்கு அடிப்படையாகி அந்த பயணியையும் கைது பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க அந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் பயணம் செய்திருந்தா உண்மையாக யார் மேலே பிரச்சனை, உண்மையாகவே அந்த பயணி தான் ஏதோ பிரச்சனை பண்ணணுன்ற மாதிரி கதைச்சி பிரச்சனை பண்ணினீரா இல்லைண்டா அந்த பஸ்ஸில் அந்த நடத்துனர்கள் வந்து அதிகமாக வந்து 5 ரூபாய் 10 ரூபாய் வந்து பணத்தை வந்து வசூலிக்கிறாங்களா இல்லைண்டா பேலன்ஸ் 5 ரூபாயோ 10 ரூபாயோ 20 ரூபாயோ மீதி பணம் கொடுக்க வேண்டி இருந்தா அதை கொடுக்காம வேணுமென்றே தாமதப்படுத்தி அதை வந்து எடுத்துக்கொள்றாங்களா என்ன? நீங்க பயணம் செய்யற மக்கள் உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் தான் நேரடியாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தான் அந்த அனுபவம் இருக்கும். அதனால நீங்க உங்களோட உண்மையான விஷயத்த சொல்லுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது சின்ன விஷயமாக இருந்தா கூட நாங்க மிகவும் பொறுப்பாக இருக்கணும், விளையாட்டுத்தனமாக கடந்து போக முடியாதுன்றதை யோசிக்க தோணுது. அதே சமயத்தில் இந்த ஏடிஎம் மூலம் விசா கார்டு மூலம் வந்து பணத்தை வந்து டிக்கெட் உடைக்கிற சிஸ்டத்தை இன்னும் அதிகமாக வந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் நல்ல. அதே சமயத்தில் அந்த சிஸ்டத்தில் சிக்கல்கள் இருக்குன்னா எல்லாருமே உண்மையாக ஏடிஎம்ல வந்து பணம் வைத்து கொண்டு இருக்கிற இல்லை. இங்கே இலங்கை நாட்டில் இருக்கிற அதிகமான மக்கள் ஒரு நடுத்தரமும் வறுமை கோட்டில் தான் வாழ்கிறாங்க. அதனால எல்லாராலையுமே அதை செய்ய முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் சிக்கல்களும் இருக்குது. இந்த இலங்கை நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது, ஏகப்பட்ட அலுவல்கள் இருக்குது. ஒரு பக்கம் வாழ்வெட்டு சம்பவம் நடக்குது, ஒரு பக்கம் இந்த புயல் இந்த அனர்த்தம் வந்து மக்கள் உயிரை வந்து காவு கொண்டு போகுது. 400க்கும் அதிகமாக உயிரிழந்திருக்காங்கன்ற விஷயத்தெல்லாம் பார்க்கக்குள்ள எவ்வளோ கவலையா இருக்குது. அதே சமயத்தில் இந்தியா இந்த பாகிஸ்தான்ல எக்கச்சக்கமாக முதலாளா இந்தியா வந்து ஏகப்பட்ட உதவிகளை வந்து நாட்டில் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பார்க்க சந்தோஷமா தான் இருக்குது. ஆனாலும் அதில் ஒரு விஷயமும் இருக்குது, இந்த காணொலியில் நம்ம கதைக்க தேவையில்லை. இதே சமயம் 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்த சமயத்தில் வந்து அந்த யுத்தத்துகளை தடுத்து நிறுத்தி பல உயிர்களை இதே இந்தியா காப்பாற்றி இருக்கலாம். இப்படிதான் நிறைய சிக்கல்கள் இருக்குது. என்னதான் சிக்கல்கள் இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே மனிதர், இந்த பூமியில ஒருத்தர் அடிப்படிப்பட்டு சாகாம அன்பான செயல்களை செய்து அன்பாக கதைத்து அன்பாக வாழ்ந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நாங்கள் பழகணும். அந்த சூழ்நிலைகளை நாங்கள் வந்து ஏற்படுத்தணும். இனிமேலாவது நல்ல அன்பான அமைதியான பீஸ்ஃபுல்லான ஒரு இன மத மொழி இதெல்லாம் கடந்து ஒரு சிறந்த மனிதர்களாக வாழ்றதுக்கு அனைவரும் சிறந்த முயற்சிகள் எடுப்போம். நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட சிக்கல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது சில நேரத்துக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கும். ஆனால் அனைத்தையும் கடந்து மனிதராக ஒரு சிறந்த மனிதராக வாழ்றதுக்கு பழகுவோம். நன்றி சொந்தங்களே.